துலாம் ராசி நேர்மையான குறிக்கோளை கொண்டவங்களா நீங்கள் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நீதியையும் சரி நேர்மையும் சரி நிலைநாட்ட விரும்பக்கூடியவங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள். நீங்கள் நினச்சது போல் அது நடக்கலை அப்படின்னா அந்த இடத்துல ஆத்திரமும் படுவீங்க. தராசு எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் சரி, அது எப்படி துல்லியமாக எல்லாத்தையும் எடை போட உதவுதோ அது போலத்தான் இந்த துலாம் ராசிக்காரங்களோ மற்றவங்கள எடை போட்டு பழகுவீங்க. இந்த துலாம் ராசிக்கு சுக்கிரன் ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால உங்கள் தோற்றமும் சரி, உங்கள் பேச்சாற்றலும் சரி எல்லோரையுமே வசீகரிக்கும். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி உங்களோட சந்தோஷமான மனநிலையை நீங்கள் மாற்றிக்க மாட்டீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். நீங்கள் பாருங்கள், கொடுத்த ஒரு வாக்குறுதியை எப்பாடுபட்டாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு கஷ்டப்பட்டாச்சும் அந்த வாக்குறுதியை காப்பாற்றுவீங்க. வாக்கு சாதுரியம் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். முடியாது அப்படிங்கிற விஷயத்த கூட பேசியே ஜெயிச்சிருவீங்க. வெளி வட்டாரத்துலையும் சரி நண்பர்கள்கிட்டையும் சரி சரளமாக பேசுவீங்க. அதே போல் வீட்டில் பாருங்கள், நீங்கள் ஒன்றுமே தெரியாதவங்க போல் இருப்பீங்க. எதுக்குமே சளைக்காமல் பாடுபடக்கூடியவங்க அப்படிங்கிறதுனால தோல்வியே வந்தாலும் அதை கண்டு பெருசாக துவண்டு போக மாட்டீங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள். உங்களுக்கு இந்த வாரத்தின் கிரக அமைப்புகள் எப்படி உருவாகி இருக்கு, என்ன விஷயம்லாம் நீங்கள் நினச்சது போல் நடக்கும், என்ன விஷயம் நீங்கள் நினச்சது போல் சாதகமாக இருக்கும், எந்த விஷயம் பாதகமாக இருக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கோம். துலாம் ராசி, இந்த துலாம் ராசியில் பாருங்களேன், சித்திரை 3, 4ஆம் பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டிருக்கிறதுனால வெள்ளிக்கிழமையில் லட்சுமி தேவி வழிபாடு செய்யறதுனால நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும். உங்களுக்கு லட்சுமி தேவி பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் லட்சுமி தேவி போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. லட்சுமி தேவியின் பரிபூர்ண அருளையும் பெற நீங்கள் வெள்ளிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்கிறதுமே சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். அதே போல் உங்களோட குடும்ப சூழலில் நிறைய பிரச்சனை இருக்குது, கணவன் மனைவிக்குள்ளே தீராத பிரச்சனை வருது, தீர்க்கவே முடியல. அதே போல் தொழில் வியாபாரத்துலேயுமே எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, யாருக்கும் எந்த ஒரு கெட்டதுமே நாங்கள் நினைக்கல, ஆனால் நமக்கு நடக்கிறதெல்லாம் கெட்டதாக ஏன் இருக்குது அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்குமே சரியான தீர்வு நீங்கள் பெற முடியும். எப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க ஃபோன் பண்ணாலே போதும். உங்கள் ஜாதக கணிப்பால் உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா வித பிரச்சனைக்குமே எளிய முறையில் தீர்வு பெற முடியும். இப்போ சொன்ன சகல பிரச்சனைகளுக்குமே அதிலிருந்து விடுபட்டு நன்மையும் நல்ல ஒரு உயர்வும் உங்கள் ஜாதக கணிப்பால் நீங்கள் பெற முடியும். இந்த வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயமாக நல்ல மாற்றங்களை நீங்கள் பெறுவீங்க. இந்த துலாம் ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது பாருங்களேன், எப்போவுமே உங்களுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டதை விடவே கூடுதலாக உழைச்சி முன்னேறணும் அப்படின்னு நினைப்பீங்க. கஷ்டத்தை பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க. குடும்ப பொறுப்புமே உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இதனால் பெரிய அளவில் சேமிக்க முடியாதது நிலை இருக்கும். இருந்தாலுமே உங்கள் தேவைக்கு ஏற்ப பாருங்கள், பண வரவு கரெக்டாக வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏழை எளியவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டீங்க, ஆதரவாக இருப்பீங்க. சின்ன வயசுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டு நீங்கள் மேலே வந்தவங்களா இருப்பீங்க. தன்னுடைய வசதிக்காகவும் குடும்பத்துக்காகவும் பாடப்பட்டு உழைக்கக்கூடியவங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள். நீங்கள் இந்த வாரம் கிரக அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம். இந்த வாரத்தோட கிரக அமைப்பு அப்படிங்கும்போது இந்த துலாம் ராசியில் பாருங்கள், சித்திரை 3, 4ஆம் பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் இருக்குது. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இந்த வாரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது வாக்கியஸ்தானம், இதில் பாருங்கள் குரு பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. அடுத்துதான் லாபஸ்தானம், இதில் கேது பகவான் இருக்கிறாரு. அயனசைன போகஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறாரு. பஞ்சமஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு, சூரியன், செவ்வாய், புதன் பாருங்கள் வக்கர இயக்கத்தில் இருக்கிறார். இந்த 5 கிரக சேர்க்கையும் பஞ்சமஸ்தானத்தில் இருக்குது. ரணருண ரோகஸ்தானம், இங்கே சுக்கிரன் இருக்கிறாரு. இந்த ஒரு கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எடுத்த காரியங்கள் எல்லாமே இதுவரைக்கும் நிறைய தடை தாமதத்தை கடந்த காலத்தில் கொடுத்துருக்கோம். இந்த வாரம் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலுமே இதுவரைக்கும் இருந்த தடை தாமதம் நீங்குது. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குன்னு கூட சொல்லலாம். உங்கள் ராசிநாதன் இருக்கிறார் பாரு சுக்கிரன், அவர் இப்போ இருக்கக்கூடிய சஞ்சாரம் உங்களுக்கு சிறப்பான ஒரு பணவரவை அதிகரித்து தரக்கூடிய யோகமான அமைப்பில் இப்போ இருக்குது. இதனால் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலுமே மன மகிழ்ச்சியோடு செய்வீங்க. வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்பு ஏற்படும். அதாவது சுப செலவுகள் நிறையவே வர வாய்ப்பு இருக்குது.
உங்களோட சிறப்பான செயலுக்காக சமூகத்தில் நல்ல ஒரு மதிப்போ நல்ல ஒரு மரியாதையும் இப்போ அதிகரித்து காணப்படும். சுக்கிரன் சஞ்சாரம் புதிய தொடர்புகள் மூலம் நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அனுபவத்தை ஏற்படுத்தும். தொழில் வியாபாரத்திலையுமே உங்கள் புத்தி சாதுரியத்தால் சிறப்பான உயர்வு நல்ல ஒரு முன்னேற்றம் நீங்கள் இப்போ காண முடியும். அதே போல் உங்களோட பொருட்களை மற்றவங்களுக்கு அனுப்பி வைக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து கவனமாக அனுப்பணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ கொஞ்சம் நிர்பந்தமாக இடமாற்றமோ அல்லது பணியிடை மாற்றமோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கான வேலைகளை நீங்கள் சரியாக செய்கிறது நல்லது. கொடுக்கப்பட்ட பணிகளை குறிப்பிட்ட நேரத்தில் செஞ்சு முடிங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் உழைப்பு அதிகரித்து தான் இருக்கும். இதனால் கொஞ்சம் உடல் அசதி கூட ஏற்படும். ஆனால் பாருங்கள், இதனால் நல்ல ஒரு உயர்வு இருக்குது. அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு உங்களுக்கான பணிகளை செய்யுங்க. குடும்பத்திலையுமே இது வரைக்கும் இருந்து வந்த குழப்பங்க இல்லையா, அது குறைஞ்சிடும். கணவன் மனைவி பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் 2 பேருமே விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதால் மகிழ்ச்சியான சூழலை நீங்கள் உருவாக்கலாம். உங்கள் பிள்ளைங்களோட எதிர்கால நலனுக்காக பாடுபடுவீங்க. உங்கள் உறவினர் மூலம் உங்களுக்கு தேவையான உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், இந்த வாரம் செலவு அதிகரிக்குது. பயப்படாதீங்க, சுப செலவாக தான் இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் சரிங்க, அதை வீணாக்காமல் சரியாக பயன்படுத்திக்கிட்டா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பான உயர்வை இந்த வாரம் பெற முடியும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான் இது. உங்கள் திறமைகளை வெளிக்கொண்டு வாங்க. ஏன்னா அதுக்கான சிறந்த காலகட்டமாகவும் இந்த வாரம் இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு உங்கள் தலைமை இப்போ கொஞ்சம் அதிகமாக உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கும். கொடுக்கப்பட்ட பொறுப்பையும் சிறப்பாக செய்கிறது நல்லது. உங்களுடைய விசுவாசத்திற்கு மேலிடம் உங்களுக்கு சரியான பதவிகள் அளிக்கக்கூடிய யோகமும் இருக்குங்க. மாணவர்களுக்கு கல்வி பற்றின சிந்தனை கொஞ்சம் இப்போ அதிகரிக்கும். திட்டமிட்டபடி உங்களோட பாடங்களில் படிங்க, கவனமாக படிங்க. இந்த துலாம் ராசிக்கு இது வரைக்கும் இருந்ததை விடவே இப்போ ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் இந்த வாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். கற்பனையும் சரி, கனவும் சரி நனவாகக்கூடிய யோகம். ராசி அதிபதியோட சுக்கிரன் இணைஞ்சிருக்கிறாரு சனி பகவானோட, அதுவும் உச்சம் பெற்று. இது வரைக்கும் நிலையான வேலை இல்லை, தொழிலில் ஒரு முன்னேற்றமே இல்லை அப்படின்னு நினச்சவங்களுக்கு எல்லாமே இப்போ நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. அதிர்ஷ்ட பணம், பூர்வீக சொத்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உயர்கல்வியில் இருந்த தடை தாமதமே உங்களை விட்டு இப்போ விலகக்கூடிய அமைப்பு தான். புதிய சொத்து சேர்க்கை ஒரு சிலருக்குலாம் வரும் பாருங்க, நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத இடத்துலேருந்து. உங்கள் வேலையில் பதவி உயர்வு, பாராட்டு, இடம்பெயர்ச்சி வர வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர்லாம் கூட்டு தொழிலோ இல்லது சுய தொழிலோ இந்த வாரம் துவங்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதை பற்றின பேச்சுவார்த்தையாச்சும் ஏற்படும் பாருங்கள். தடைப்பட்டு ரொம்ப நாளாக வராமல் இருந்த வாடகை பணம் இப்போ உங்கள் கை சேரும். சிலர்லாம் புதிய வாகனம் வாங்கலாமான்னு சொல்லி திட்டமிடுவீங்க. ஒரு சிலர் வச்சிருக்கிற பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதுசாக வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது. அதே போல் இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் புதுசாக வீடு, நிலம், இந்த அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அவங்க வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி சில அம்சங்கள் உருவாகுது. வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டா நல்லது. அதுவும் ஒரு சிலருக்கு பாருங்கள், இப்போ கால்நடை வளர்ப்புலாம் நல்ல ஒரு ஆர்வம் வரும். அதே போல் குடும்பத்தோட இன்பு சுற்றுலா செல்லக்கூடிய யோகம் இருக்குது. பங்கு சந்தை வர்த்தகத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் இந்த வாரம் தவிர்த்தா நல்லது. நீங்கள் எல்லாமே நல்லதாக நடக்கு. காவல் தெய்வங்களை வழிபடுவதால் உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான சுப பலன்களையுமே பெற முடியும். இந்த துலாம் ராசியில் இருக்கிற சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களை பார்க்கும் பொழுது, முதல்ல சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் உங்களின் பலமும் சரி வளமும் சரி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. கடந்த கால கடன்களை எல்லாம் சிறப்பாக நீங்கள் அடைச்சி முடிச்சிடுவீங்க. குடும்பத்தில் சுபிச்சமும் லட்சுமி கடாட்சமும் உண்டாகுது. கணவன் மனைவி மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. புதிய தொழில் தொடங்கக்கூடியவங்களுக்கு அரசு வழியில் கடன் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் உங்களோட தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய நோக்கம் இப்போ பயனளிக்குது. பெரிய தொகையை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கும் காரியம் கொஞ்சம் தாமதமாக நடக்கும். அதனால் கவனமாக செயல்பட்டால் நல்லது. நிதானமாக இருங்க. வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடையவங்களுக்கெல்லாம் உங்கள் தொழிலில் பாருங்கள் இப்போ நல்ல ஒரு லாபம், பெயர் புகழ் உயரும். விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் எந்த ஒரு செயலையுமே சரிங்க, எந்த ஒரு காரியத்தையும் சரிங்க, எளிதில் செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு ஆற்றல் அதிகரித்து காணப்பட போகுது. கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. அரசியல்வாதிகளுக்குமே இந்த காலகட்டம் நல்லா இருக்குது. ஏன்னா வருமானம் உயருது. மக்களோட ஆதரவுமே உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். பூர்வீக சொத்து வழியிலையுமே சிறப்பான உயர்வு, அனுகூலமான பயன்கள், இது எல்லா நல்லதுமே உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும்.
பெரும்பாலும் இந்த வாரம் வரக்கூடிய நன்மைகள் எல்லாம் அதிகரிக்கும், தீமைகள் உங்களை விட்டு விலகும். பரிகாரம் அதை பண்ணுங்க. அது என்னன்னா, உங்கள் குலதெய்வத்தை வணங்கி வருவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலை நீங்கள் உருவாக்க முடியும். காரிய தடை நீங்கி காரிய அனுகூலம் பிறக்கும். குலதெய்வ கோவில் போக முடியாதவங்க கூட உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை செஞ்சுட்டு நம்பிக்கையோடு உங்கள் வேண்டுதலை வச்சு தினம்தோறும் வழிபடுங்க. நீங்கள் நினச்ச எல்லா காரியங்களுமே நல்லபடியாக நடக்கும். நல்ல வகையில் உயர்வையும் நீங்கள் பெற முடியும். என்ன நேர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சு பாருங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே.